வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? C5 செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ C5ல் அயலிக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவேலன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரஞ்சன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழ் அடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க. மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிக்கிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க. வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க. அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க. பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு, இந்த ராஜா மகாராஜான்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி C5ல் ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருங்கண்ணே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம். அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோடய மனங்குத்தி பறை, தேசிங்க ராஜா அந்த படங்கள்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்காரவேலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டோடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாதே. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு, நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம்னு. நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமாக, என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படிமே. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.
தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்று தொட மாட்டான். சீரட்டை கூட பார்த்ததில்லை, அவன் சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா, ஒரு 6 புரோட்டா அது மாதிரி தான். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்னையா அப்பா பையன் யாரையா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குமாயா, என்ன கலராக இருக்கேன். இப்போ அவங்க பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையோ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது, குழு தென்றல் காற்றும் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணங்கரே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினவன் தான் நான். புரியுதுங்களா அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா, இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணிட்டீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது, இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நாப்பில், ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா சொல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல, அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட C5 சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்கலானில் மெயின் உள்ள நான் நடித்தார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம், அது நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்புலி கூப்பிட்டுவாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும்போதெல்லாம் டைரக்டர் அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்புலி இல்லை சார்ம்பாங்க. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்கள். உடனே போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்ற. ஏன் சார் அங்கே போயில? இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு.
நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுதுன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜீ5 அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிருச்சு. ஒன்று கௌசிக் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடித்தார் பாருங்க, அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன், டே பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாரு, டெட் பாடி யூரின் போகணுன்னு இப்படியாடா பேசுவேன்னு. அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க, யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போட்டு வர்றாயா. நான் சொன்னேன், அண்ணே அங்கிட்டலாம் போகாதீங்கண்ணே, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார், ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்டில் அது போட்டுக்கங்க அப்படின்னா தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே இறந்தவுடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியையும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, எங்கடா இருக்க, என்னடா? இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை கூப்பிட்டு போயிட்டாருன்னு. அதே கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடான்னா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அது உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடான்னா வச்சுட்டான். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு. ஏண்டா வழக்கமாரு, உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா படா அப்படின்னா. அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிருக்காங்க, நான் உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு. உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன்னு. ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் ஆரம்பிச்சார் எழுதியிருக்கார். அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்கார். அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார். நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை ஜி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்போயே நினச்சேன், பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சகோதரன் மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சாரே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லோரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்கராவலன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கம்மி. கூட 200 ரூபா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க.
பேசியாச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்து அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இல்லை இந்த சின்ன டீம், இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலிமா தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துகிட்ருக்கார் இப்போவும். ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு, சொல்ல மாட்டேன்றார். தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க மேலே வாங்க, வாங்க வாங்க மேலே வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துகிட்ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம் மேலே வாங்க. நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை. பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு டிபெண்டன்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடித்ததுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ்க்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேலன் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டேரக்டர், ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியேட்டாக பேசுங்க அப்படின்னார். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு, அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போலதுன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிட்டுருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி, யாரையுமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால்,
நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், வெளில ஷாட் வேறு ஏதாவது எடுத்துகிட்ருப்போம். எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு இப்போ எதாவது ஷாட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியமா, நீ உள்ளே சுற்றிட்டு இருக்க, இப்போ இங்கே ஷாட் இல்லைம்மான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பாட்டுன்னு இல்லையா நான் ஷாக்காக நின்றுட்டுருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அதில் வேறு ப்ரொடியூசர் வேறு ஐயோ மழை வந்துடும் என்ன ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்திருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது. ரீல்ஸ் இவங்க பாட்டுன்னு தனி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் பண்ணுறது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து சார் நீங்க ப்ளீஸ் ஒரு இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் வருவார், வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், ஸோ எதுவும் தெரியாது. உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் இப்போ ஷூட் முடிஞ்சோடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரையும் பேசவே இல்லையா சார் அப்படின்னாரு. எனக்கு அது சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன், விவேக் வா டார்லிங் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லியாமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவங்க கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு இம்மிடியேட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம், சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன், கங்காவும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்கள இன்றைக்கி தான் நான் பார்க்குறேனே. ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கேருந்து ரீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது பண்ணிக்கலாம் சார், அது பண்ணிக்கலாம் சார். உடனே அதை எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமிடியேட்டாக சார் இதை பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லேயும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில்சி. ரொம்ப தேங்க்யூ வில்சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரனும் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேறு ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக மறந்துருந்தாங்க, திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டீங்க டாஸ்மாக் அது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுது இது. அப்புறம் வந்து சவுத் சீகட் இவர் கௌஷிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி
மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம், ஐ மீன் யாரில் வியூ பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு சிங்காரவேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி இது ஒரு டீம் இருக்குது, இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அதுமாதிரி 5ஆம் வேதமில் விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ஐ ரியலி லைக் டு ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்போ தான் பார்த்தேன், இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பேக்டை வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு, ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு, ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமையாது. அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. ஆனால் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அவரோட லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவார். ஆனால் அது எனக்கு தெரியும் அது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.